விடைபெறும் விழா வாழ்த்துமடல். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்ற மத்தேயு நற்செய்தியோட வாசகத்தின்படி மதிப்புக்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கு திருமால்பாடி மற்றும் கிளைப்பங்கு இறைமக்களின் நெஞ்சார்ந்த வாழ்த்துமடல். 5 ஆண்டுகால பொற்கால ஆன்மீக ஆட்சி 5 ஆண்டு நிறைவு. எங்களின் திருமால்பாடி பங்கின் தந்தையாக 5 ஆண்டுகள் நிறைவு செய்து நீங்கள் ஆற்றிய பணிகள் அனைத்தும் எங்களின் பொற்கால நினைவுகள், பரிசுத்த உழைப்பு. இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் சிந்திய வியர்வையும் காட்டிய அன்பும் எங்களின் ஒட்டுமொத்த பங்கையும் ஆன்மீகத்தில் உன்னத நிலைக்கு உயர்த்தியுள்ளது. பெயரிலே இயேசுவை சுமந்த மாமனிதர் இயேசு துரை என்னும் தகுதி. உங்களின் பெயரிலேயே எங்களின் மீட்பராம் இயேசுவை தாங்கி நிற்கின்றீர்கள். வாழும் சாட்சி. வெறும் பெயரளவில் மட்டுமல்லாமல் உங்கள் குணத்தாலும் போதனையாலும் அரவணைப்பாலும் அந்த இயேசுவையே எங்கள் திருமால்பாடி மண்ணில் 5 ஆண்டுகள் வாழும் சாட்சியாக காட்டி செல்கின்றீர்கள். நேரத்தின் நாயகர், அயராத உழைப்பாளர். என்னை அனுப்பியவரின் செயல்களை பகல் இருக்கும் போதே நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. யோவானோட நற்செய்தியின் சான்றாக குறித்த நேரம் தவறாமை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் கடிகாரம் உள்ளும் தோற்கும் உங்களின் துல்லியமான நேர நிர்வாகத்திற்கு எங்களின் சல்யூட். அயராத திருப்பலி. திருமால்பாடி மற்றும் கிளை பங்குகளில் தொய்வின்றி நீங்கள் ஆற்றிய பலிப்பூசைகள் எங்கள் ஆன்மீக பலிப்பீடங்கள் அறிந்தது. நற்செய்தியின் ஆழம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்வர் என்ற மத்தேயு நற்செய்தி வாசகத்தின்படி மறைவுரை விளக்கம். ஞாயிறு திருப்பலியில் 1-2 வாசகங்களை நற்செய்தியோடு மிக அழகாக இணைத்து நீங்கள் தந்த பிரசங்கங்கள் எங்களை உருமாற்றின. இறை வார்த்தையின் சாட்சி. எல்லா போதனைகளையும் ஆழமாக எடுத்துரைத்துவிட்டு நீங்கள் சொல்லும் இந்த 2 வார்த்தை, இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்குது, நான் சொல்லலை என்று நீங்கள் புன்னகையோடு சொன்ன வார்த்தைகள் எங்கள் நெஞ்சத்தில் பசுமையாக வாழ்கின்றது. கண்டிப்பும் கருணையும். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். யோவான் நற்செய்தியின்படி அரவணைக்கும் தந்தை. தப்பு செய்யும் போது தந்தை உள்ளத்தோடு கண்டித்தாலும் அடுத்த கணமே தாயாய் அரவணைத்த உங்கள் அன்பு தெய்வீகமானது. தியானத்தின் கொடைகள். அவரும் தனிமையான இடங்களுக்கு சென்று இறைவனிடம் வேண்டி வந்தார். லூக்கா நற்செய்தி வாசகத்தின்படி இரவு பகலற்ற தவம். இரவு பகல் மாறாமல் தியானங்கள் சென்று இறைவனிடம் நீங்கள் பெற்ற ஆன்மீக கொடைகளை திருமால்பாடி மற்றும் கிளைப்பங்கு மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கினீர்கள். புதிய உன்னத பணி. மெசியா ஆன்மீக மைய துணை இயக்குனர். நீங்கள் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து போய் சற்று இளைப்பாருங்கள். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகத்தின்படி புதிய பொறுப்பு. எங்களின் திருமால்பாடி மண்ணில் நற்செய்தி விதைத்த நீங்கள் இப்போது அகரச்சேரி மெசியா ஆன்மீக மையத்தின் துணை இயக்குநராக உயரிய இறை பொறுப்பை ஏற்பது எங்களுக்கு பெருமிதம். எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தியான மையத்திற்கு தேடி வரும் பல ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களுக்கு தங்களின் ஜெபத்தாலும்
தியான படைகளாலும் சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாக திகழ மனதார வாழ்த்துகின்றோம். நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, பாராட்டுக்கு உரியவர். சிறிய பொறுப்புகளில் நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் என்ற மத்தேயு வாசகத்தின்படி புதிய மெசியா ஆன்மீக மைய பணியிலும் உங்கள் தவம் சார்ந்த ஆன்மீக பயணம் சிறக்க புனித அந்தோனியாரின் அருளோடு வாழ்த்துகிறோம். இறைவழியில் என்றும் நன்றியுடன் திருமால்பாடி பங்கு மற்றும் கிளை பங்கு இறை மக்கள்.